உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல வக்கரகதியாக போகிறார். இந்த 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த துலா ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார பிரச்சனை தான். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தான். கடன்லேருந்து வெளில வந்தால் போதும் சார். நிறைய பேருக்கு உறவுகளால் பிரச்சனைகள். அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்களுக்கு நான் நல்லது பண்ணேன், அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, செஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எப்போவுமே பாதிப்படையக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். அந்த நிலைமை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனைலேருந்து வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த உபஜயஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வக்கரம் வர்றதுனால கண்டிப்பாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அது எப்படி சார் தீரும்? நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், பெருசாக சம்பளம்லாம் உயர்வுலாம் வரமாட்டேங்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே அப்படியே காலத்தை ஓட்டிடணும் சார், மாறலாம் கூடாது சார். அதுதான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாரெல்லாம் நீண்ட காலமாக ஒரு வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். செஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதை செய்து கொள்வது சிறப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சிரும் சார், அது எந்த டவுட்டும் கிடையாது. உறுதியாக அதிகமாக தேட போகிறீங்க. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஜூலை 26ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலை வாங்கியே ஆகணும், வேலை கிடச்சே தீரணும் அப்படின்னு அதிகமாக அந்த வேலைக்காக உழைக்கக்கூடியவர்கள், அலையக்கூடியவர்கள் கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம். அதுக்கான ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிரும். அதே போல் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பாக பேங்க் வேலை கிடைக்கும். இது மாதிரி அனைத்து விதமான போட்டி தேர்வுகள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க. எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு டோஃபெலோ ஒரு ஜிஆர்இயோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதிகமான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் வரக்கூடிய வேறு நேரம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு பணம் சம்பந்தமான ஒரு கேஸ் போட்டு வச்சுக்கிங்க, அது உங்களுக்கு சாதகமாக ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக கிடைச்சி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு வம்பு வழக்கு இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணி அதுலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் அமையப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அந்த பிரச்சனையில் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், சேர்ந்து வாழக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவருக்கு ஒரு அற்புதமான நேரம் சார். யாரெல்லாம் துளாராசியாக இருக்கீங்க, இல்லை சார் நான் மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் கணவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஏற்பட்ட தடைகள், தொழிலில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள்,
தொழிலே நடக்காமல் இருக்குது சார், பிஸ்னஸ் மாதிரிலாம் இல்லை சார், இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது, முதல்ல ஒரு காலத்துலாம் இவ்வளோ வியாபாரம் ஆகும், இப்போல்லாம் ஒன்றும் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ டேர்ன் ஓவர் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது வக்கர பெயர்ச்சி கண்டிப்பாக தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதே போல் தொழிலில் மென்மேலும் உயர்ந்து இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைத்து கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் அதிகமாக போடுங்க. அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சிலதெல்லாம் வாய்ப்பெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நடந்துருமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும் சார். ஒன்று குழந்தைகளால் ஒரு சண்டை பிரச்சனை, இல்லை குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, குழந்தைங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை இவங்களுக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தீர்ந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, குழந்தைங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வெளியூரில் இருக்கவங்களாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிடலாமா, இல்லை வேலையில் இருக்கோம் பிஸ்னஸ்க்கு மாறிக்கலாமா, இல்லை வேலையில் இருக்கேன் வேலை மாறலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படி இருந்தும் ட்ரை பண்ணேன் சார், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், வெளிநாட்டில் தான் இருக்கேன், வெளிநாட்டிலே இருந்து இங்கேயே சம்பாதிச்சிடலாம் செஞ்சிடலாம், இங்கேயே வாழ்க்கையை வாழ்ந்தான்னு பார்த்தா அதுக்கு முடியாது போல் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்றுமே பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் தான் அங்கேயே சிறப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த பிஆர்லாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகள்லாம் செய்வது சிறப்பு. அங்கேயே திருமணமாகி செட்டில் ஆகக்கூடிய நேரம், ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகக்கூடிய நேரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அடுத்த ஒரு 6 மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் விற்பதற்கும் வாங்குவதற்கான அற்புதமான நேரம் சார். ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க, வீடு விற்றுரும். இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, இடம் விற்றுரும். அதன் மூலமாக பணம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம். அதே போல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வாங்கி அதன் மூலமாக வாழ்க்கையில் நானும் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை பேசக்கூடிய நேரம். ரொம்ப அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கணம். நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு இடம் வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு சாதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாக பணம் வரவுகள் வர வேண்டியிருக்கு. நான் ஒருத்தட்ட கொடுத்தேன் சார், வர வேண்டியிருக்கு, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அது பணம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வராத பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா துலா ராசி என்பவர்களுக்கு நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய நேரம். வாழ்க்கையில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அடுத்த ஒரு 6 மாதங்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு, பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து, முகூர்த்தம்
நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.